கரூர் சம்பவம் யார் சொல்லி நடந்தது என தெரியும் என்ற முதல்வரின் குற்றச்சாட்டு ஆதாரமா வெறும் அரசியலா? யார் சொல்லி இது நடந்தது என்று முதலமைச்சர் விஜய் சொல்கின்றாரோ, யார் அவர் என்கின்ற பெயரை தாராளமாக அவர் வெளியிடலாம். இப்பொழுது கூட அந்த பிரச்சனை விசாரணையில் தான் இருக்கிறது, சிபிஐனுடைய விசாரணையில் தான் இருக்கிறது. தாராளமாக அவர் வெளியிடலாம். ஆனால் இவரும் இவருடைய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா இவர்கள் எல்லாம் காவல்துறையின் மீது பழியை போடுகிறார்கள். காவல்துறை இந்த கூட்டத்தை, அந்த சம்பவத்தையே நடக்காமல் தடுப்பதற்கு அந்த கூட்டத்தையே வந்துட்டு நடத்தாமல் விட்டுருக்கலாம், அதை ரத்து பண்ணியிருக்கலாம், எங்களை அந்த இடத்துக்கு அனுமதிக்காதவே நிறுத்தி இருக்கலாம் அப்படின்லாம் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. எனது கேள்வி இதுதான், அன்றைக்கு நடந்த சம்பவத்தை நீங்கள் சொல்லி பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. அன்றைக்கு எல்லா ஊடகங்களுடைய பார்வையும் உங்களுடைய அந்த பிரச்சாரத்தின் மீது தான் இருந்துச்சு. அந்த நிகழ்வை பல ஊடகவியலாளர்கள் அங்கே இருந்துதான் கவர் பண்ணி மறுநாடு பத்திரிகை செய்தியா வந்திருக்குது. அதனால ஒளிவு மறைவின்றி நடந்த அந்த நிகழ்வில் நடந்தது என்ன? நீங்க 12 மணிக்கு அந்த இடத்துல வந்து பேசுறதா உங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. உங்களுடைய அமைச்சரா நீங்க இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாருன்னா 3 to 10க்கு நாங்க பர்மிஷன் வாங்கியிருந்தோம்ன்றாரு. 2 இருக்கட்டும். அந்த இடத்துக்கு நீங்க வரும்போது ஒரு 7 மணி. அந்த இடத்துக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களை பேருந்து கிட்ட வந்து பார்த்த தமிழக காவல்துறையினுடைய மாவட்ட துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி, அந்த இடத்துக்கு போய் பேசாதீங்க, இந்த 50 மீட்டருக்கு முன்னாடி இந்த இடத்துல பேசுங்க, அங்க கிரௌடு ரொம்ப திக்கா இருக்குது, அந்த இடத்துக்கு கொண்டு போனீங்கன்னா, அந்த பேருந்தை கொண்டு போனீங்கன்னா there will be a crowd burst என்று உங்களுக்கு ஆலோசனை சொன்னாரா இல்லையா? அது சிபிஐ விசாரணையில் பதிவாகி இருக்கிறது, ஊடகங்களில் வந்திருக்கிறது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அப்படி சொன்னதை மறுத்து உங்களுடைய தாவேகா கட்சி சார்பாகவோ உங்களின் சார்பாகவோ ஒருத்தர் கூட சொல்லவே இல்லை. அப்படி என்றால் இன்னைக்கு நீங்க வந்து மாத்தி சொல்றீங்க. விஜய் இன்னைக்கு சொன்னது வந்து நாங்கள் காவல்துறையை நம்பினோம், நம்பி ஏமாந்தோம், அவர்கள் கேன்சல் பண்ண உரிமை அவங்களுக்கு இருந்தது, ஏன் எங்களை கேன்சல் பண்ணல, எங்களை வழி தவறியது, அவரை நடத்த தவறியது அவர்கள் தான் என்ற குற்றச்சாட்டு பொய்யாப்ப? 100% பொய். இப்படி சொல்லிவிட்டு இல்லை எங்களை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஸ்பாட்ல தான் விடணும் அப்படின்ட்டு ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தின காரணத்தினாலதான் அந்த பேருந்து எடுத்துக்கொண்டு போய் அந்த இடத்துக்கு அந்த திக்கா இருந்த அந்த மக்கள் பத்தியில எடுத்துட்டு போயிட்டு சொருவப்பட்டது. அப்போதுதான் அது வரைக்கும் 7-10 வரை அந்த இடத்தில் யாரும் மயக்கமுற்று கூடவில்லை, யாரும் செத்தும் போகவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் விஜய் பேச தொடங்கினது 7:11, 12. அதுக்கப்புறம் அவர் முடிச்சது வந்துட்டு 7:37. இந்த மாதிரி ஒரு 25 நிமிஷம் தான். அதற்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. விஜய் இருக்கும்போதே நடந்துச்சு இல்ல, தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்ல இவரே தண்ணி எடுத்து பாட்டில் வீசினாரு. இன்னொரு இடத்துல ஒரு சின்ன குழந்தைய காணலன்னு சொன்னாங்களே, இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆம்புலன்ஸுக்கெல்லாம் வழிவிடுங்கன்னு சொன்னாரு. அப்பத்திலிருந்தே தொடங்கி விட்டது. பிறகு என்னாச்சு, அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு டான்ஸ் ஆடி ஒரு பாட்டு பாடிட்டு அதோட முடிச்சுக்கிட்டு அவர் இறங்கிடுறாரு. அப்ப ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்றாரு, இந்த இடத்துல முதல்ல எவாக்குவேட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுவும் பத்திரிகையாளருடைய காதலை விழுந்து அதையும் ரெக்கார்ட் பண்ணி அது மறுநாள் ரிப்போர்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இவங்க போயிடுறாங்க, அந்த இடத்த விட்டே போயிடுறாரு, ஓடிடுறாரு. ஓடி போயிட்டு அங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஏர்போர்ட்ல இருந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்கறாங்க, ஐயாங்க 30 பேர் செத்து போயிட்டாங்களே, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க போது ஏதோ தூக்கத்தில் நடக்கிற மாதிரி அப்படியே நடந்து போயிட்டு பிளைட்ல பிடிச்சி சென்னை வந்து இறங்குறாரு. சென்னையிலையும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறாரு, போயிடுறாரு, வீட்டுக்கு போயிடுறாரு. ஆனா அந்த வீட்டுக்கு இவர் போன உடனே அவர் வீட்டுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கப்பட்டது தமிழ்நாடு காவல்துறையால. அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அவர் வந்து பேசும்போது கூட இந்த மாதிரி எங்களை காப்பாத்தி இருக்கலாம், போலீஸ் தடுத்து இருக்கலாம், இது நடந்திருக்க அப்ப சொல்லவே இல்லை. அவர் யாரும் தடுக்கவே இல்லை. அப்ப தாராளமா பேசியிருக்கலாமே, பேசவே இல்லை. ஓகே, முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த சம்பவம் தொடர்பாக அவர் சொன்னது அனைத்தும் உண்மைக்கு புறம்பாடு. இன்னொரு விஷயத்த சொல்றேன், அது ரொம்ப முக்கியம், உண்மைக்கு புறம்பாடவை. இன்னொன்னு சொல்றேன், அன்னைக்கு நாமக்கல் கூட்டத்துக்கு வந்துட்டு இவர் எத்தனை மணிக்கு டைமிங் கொடுத்திருந்தாங்க? காத்தால 8:45. ஆனா இவர் 8:45க்கு தான் இங்க பிளைட், அவருக்கு தனித்த விமானம், அவர் எப்ப வேணாலும் போலாம். அந்த 8:45 விமானத்தை பிடிச்சிட்டு அவர் போறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தான். 10 மணிக்கு திருச்சிக்கு போனவர் அங்கேருந்து 1.5 மணி நேரத்தில் தாராளமாக நாமக்கல் போயிருக்கலாம், அப்பவே பேசியிருக்கலாம். ஆனால் நாமக்கல்லில் இவர் பேசும்போது மதியம் மணி 2:45.
அது வரைக்கும் அந்த கூடியிருந்தவர்கள் எல்லாம் 6 மணிலேருந்து கூடியிருந்ததா சொல்றாங்க. அவங்க தண்ணி குடிச்சாங்களா, சாப்பிட்டாங்களா? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல் உள்ளிட்ட எல்லா வர்த்தக நிறுவனங்களும் மூடப்பட்டு விட்டன. ஒரு நிமிஷம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். சரி, அங்க 2:45 3:15 வரைக்கும் முடிச்சாரு. கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு? அங்க 3:15 முடிச்சு கரூர் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? அது முடிச்சிடறேன் நான் எல்லாம். எவ்வளவு நேரம் ஆகும்? அதிகபட்சம் போச்சுன்னா ஒரு 1 மணி நேரம். ஆனா 7க்கு வராரு இவரு. ஆக நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவர்கள் போலீஸ்காரங்க சொன்னதை ஒருபோதும், காவல்துறையினர் சொன்னதை ஒருபோதும் கேட்க மாட்டாங்கன்றதுக்கு முதல் கூட்டம் நடத்தின திருச்சியே உதாரணம். ரோட் ஷோ நடத்தாதீங்கன்னு நடத்தினாங்க. அங்க 10 மணிக்கு கொடுத்தாங்க, அங்கேயே 2:30 மணிக்கு தான் போய் பேசினார் இவரு. ஆக இவங்க இதை பண்ணிட்டு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துட்ட உடனே அப்படியே அந்த பிளேமை வேற ஒருத்தர் மேல மாட்ட பாக்குறாங்க. அதுக்கு ஒரு கதையெல்லாம் சொல்றாரு. விஜய் அவர்களே, பத்திரிகையாளர்கள் வந்துட்டு நீங்க சொல்லக்கூடிய கதை, போலீஸ் சொல்றதெல்லாம் பத்தி நாங்க இல்ல, எங்களுடைய ரிப்போர்ட்டிங் அங்க இருந்துச்சு, அதை வச்சுதான் நாங்க சொல்றோம். ஒரு நிமிஷம். அந்த மொற்ற சம்பவத்துக்கு காரணம் நீங்க தான். அவரோட கிரௌட சேர்த்தது நீங்க தான். அந்த இடத்துல பேருந்தை எடுத்து வந்துட்டு சொருவனது நீங்க தான். அதனால ஏற்பட்ட நெரிசல் தான் இவ்வளவு பெரிய மரணங்களுக்கு காரணம். ஐயநாதன் அவர்கள் சார், இப்போ நீங்க முதல்ல சொன்ன ஒரு விஷயம், குற்றச்சாட்டை தாண்டி திரு நடராஜ் அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி குரூப் 4ல இத்தனை பேருக்கு 4662 வேகன்சிக்கு 20 லட்சம் பேர் எழுதுறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் ஹைலி காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு 32 பேருக்கு அப்படியே சாதாரணமாக தூக்கி கொடுத்துட்டாரு. இது வந்து அந்த திமுக ஆட்சி இழந்ததற்கு அது ஒரு காரணங்கிறார். உங்களுடைய பார்வை? இல்லை, திரு நடராஜ சுப்பிரமணியன் அவர்களுடைய உரை வந்துட்டு ரொம்ப விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உரை. இந்த அரசு ஏற்படுத்த முடிவு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளை, எண்ண ஓட்டங்களை இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகள் எழுத செல்லக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்க கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அதற்காக அவருக்கு நான் என்னுடைய ஆழ்ந்த இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது, இது என்ன விதமான இது கருணையின் அடிப்படையில் அப்படின்றது வந்துட்டு, ஒருத்தர் பாதிக்கப்பட்ட போது ஒரு குடும்பம் நிற்கதியாகுதுன்னா அவங்களுக்கு தேவையான நிதி உதவியை வந்துட்டு அன்றைக்கே தமிழக அரசு அறிவித்து விட்டது, 10 லட்சம் ரூபாய் ஒருத்தருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அகால மரணங்கள், பிள்ளைகளை இறந்து விட்டார்கள், பெற்றோர் இறந்தவர், இப்படி இதுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் விஜய் வேற அவருடைய கட்சியின் சார்பாக 20 லட்சமா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு கட்சி ஒரு 2 லட்சம் கொடுத்துச்சு. எல்லாம் முடிச்சு போச்சு. இப்ப இவர் ஏன் இந்த வேலை வாய்ப்பு, வேலையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னம்னா, இன்னைக்கும் இந்த விசாரணை நடந்து முடியாத ஒரு நிலையில் அவர்களை தனக்கு எதிராக எந்த விதமான குற்றச்சாட்டையும் சொல்லாது இருப்பதற்காக இவர் இந்த வேலை வாய்ப்பை கொடுத்து வாயை அடைக்கின்றார் என்பது எனது நேரடியான குற்றச்சாட்டு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த இதுக்கு விஜய் காரணம், இந்த சம்பவத்துக்கு விஜய் காரணம் அப்படின்னு கேஸே கிடையாது. கேஸ் வந்துட்டு என்னது? கல்பபிள் ஹோமிசைடு. நீங்கள் மேற்கொண்ட ஒரு செயலால் ஒரு விளைவாக அந்த மரணங்கள் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. அப்படித்தானே யாரையும் வந்து அப்படி ஏற்பாடு செய்தவர்கள் இதில் எந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்க காரணமானார்கள் என்பதுதான் விசாரணையே. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரியினுடைய ஆலோசனைகளை இவர்கள் திட்டமிட்டு புறக்கணித்தார்கள் என்கின்ற ஒரு செக்ஷனே போடப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அங்க நடந்த சம்பவம் என்ன, நீங்க எப்படி அதுல பாதிக்கப்பட்டீங்க அப்படின்ற கேள்வியை தான் வந்துட்டு சிபிஐ கேட்டு பதிவு செய்ய போகுது. அதுல கூட தனக்கு எதிராக யாரும் எதுவும் பேசக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் இன்றைக்கு விஜய் செய்திருக்கக்கூடிய இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கிறது, வேலையை கொடுக்கிறது விடயம். இது ரொம்ப ரொம்ப தவறு, ரொம்ப ரொம்ப தவறு. இதுக்கெல்லாம் நீங்க போகவே கூடாது. ஆனா இவர் ஏன் அதை செய்யறாரு அப்படின்னா, அவருடைய அரசியல் அது. இவ்வளவுதான், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். விஜய் ஆரம்பத்திலிருந்து தான் சொல்றாரு, என்னை ஓடி ஒளிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க ஓடிதான் ஒளிஞ்சு போனீங்க. எந்த ஒரு துயர சம்பவத்திலையும் தனக்கு உற்றார், உறவினர், நண்பர்கள் யாரு பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்தை விட்டு ஒருத்தர் ஓடி போக மாட்டாங்க. எனது அண்ணன் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ, எனது நண்பர் பொன் அவரு பில்சன் அவர்களோ இதை ஒப்புக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கின்றேன். யாரும் ஓடி போக மாட்டான் அந்த இடத்தை விட்டு. அந்த இடத்துல விஜய் இருந்தாலும் எந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. ஏன்னா யாரு விஜய் தான் அதுக்கு காரணம்னு யாரும் சொல்லவே இல்லை. திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து அன்றைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்டபோது அவர் அப்படியே வெளிப்படையாக சொன்னார், நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஒரு தனி நீதிபதியின் அடிப்படையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டது. இன்னொன்னு எஸ்ஐடி நீதிமன்றம் அமைச்சிருக்குது. அதுல அவங்க வந்து சொல்லுவாங்க, அதற்கு பிறகுதான் சட்டப்படியாக நடவடிக்கை எடுப்போம், நான் உங்களுடைய கருத்துக்களை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அப்பவே அவர் சொன்னார், அவர் திட்டவட்டமா. எனவே யாருமே இல்லை. நாங்க கூட வெடிச்ச கோரிக்கை என்னன்னா, விஜய் விசாரணைக்கு அழைக்கப்பட வேண்டும். அது சிபிஐ செஞ்சிருச்சு, அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா, ஏன் சிபிஐ இது நாள் வரையும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை? நண்பர் திரு போல் வின்சல் கேட்ட கேள்வி சரியானது.
2 மாசம் 60 நாளுக்குள்ள நீங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும். மேக்ஸிமம் 3 மாசம் நீங்க எடுத்துக்கலாம். ஏன் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல நீங்க? அவர் முதல் குற்றப்பத்திரிகை, 2வது 3வது எல்லாம் உங்களுக்கும் தெரியும். அவர் இன்னொரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். திமுக ஏன் விஜயை குற்றவாளி லிஸ்ட்ல சேர்க்கல, எஃப்ஐஆர்ல ஏன் அவர் பேரை போடலன்றார். இல்லைங்க, அது தேவை இல்லைங்க. அது அடிப்படையில் என்னன்னா, காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு விசாரணை நடத்தும் பொழுது குற்றப்பத்திரிகை தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா உள்ளபடியா ஒரு வழக்கிற்கான ஆதாரமே தவிர எஃப்ஐஆர் கிடையாது. எஃப்ஐஆர் அப்படின்றது முதல் தகவல் அறிக்கை. பொன் வில்சன் அவர்கள் தெளிவா சொன்னதா முதல் தகவல் அறிக்கை. அதுல வந்தது கேட்டது வச்சதை வச்சுட்டு அவங்க ஒன்று போட்டுறாங்க, த பிகினிங் ஆஃப் த கேஸ். பட் the கேஸ் யூஸ் டு பி லுக்டு ஃப்ரம் த ஆங்கிள் ஆஃப் சார்ஜ் ஷீட். அது உங்களுக்கும் தெரியும். சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ண உடனே தான் வழக்கு விசாரணை நடக்க முடியும். எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டுலாம் வழக்கு தீர்மானிக்க முடியாது. இன்னைக்கு இவ்வளவு காலம் இத்தனை முறை விஜய கூப்பிட்டு அவங்க விசாரணை நடத்திய அந்த சிபிஐ ஒரே ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யட்டும், அப்ப தெரியும் உண்மை என்னன்னுட்டு. ஆனா இந்த விஜய் என்ன பண்ணாரு, ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே அந்த கரூர் சம்பவத்தின் போது அங்கே பணியில் இருந்த 19 காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் உட்பட அவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர் பண்ணார் அந்த இடத்த விட்டு. இது என்னது, இது குற்ற மனசு இல்லையா? அது எதற்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க? என்ன காரணம்? ஒரு இந்திய ஒன்றிய அரசனுடைய முதன்மை புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரிக்கும் போது நீங்க ஏன் அந்த நடவடிக்கை எடுத்தீங்க? சொல்லுங்க. கரூர்ல மட்டும் அந்த டிரான்ஸ்பர் நடந்ததா? ஒரு புதிய அரசாங்கம் அமைக்கும் பொழுது, புதிய அரசாங்கம் ஆட்சி அமைக்கும் பொழுது காவல்துறையை மாற்றி அமைப்பது நடைமுறையில் இருக்கிறதான்னு திரு ஐயநாதன் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட டவுன்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய 19 பேரை அப்படியே கொத்தா டிரான்ஸ்பர் பண்றது எங்க நடந்திருக்கு? மாவட்ட காவல் ஆணையர் மாற்றப்படுவார், துணை ஆணையர் மாற்றப்படுவார், கலெக்டர் மாற்றப்படுவார், இதெல்லாம் நடக்கும். ஆனா ஒட்டுமொத்தம் ஒரு ஆபீஸை மாத்துறீங்களா நீங்க? அது எப்ப நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அப்ப இட் இஸ் மோட்டிவேட்டட், இட் இஸ் எ மோட்டிவேட்டட் ஆக்ஷன். அது யாரை காப்பாத்தீங்க? எதற்கு நீங்க செய்யறீங்க? அதுதான் என்னோட கேள்வி. அண்ணன் பொன் வில்சன், அண்ணன் போன்ற கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொல்றதை நான் ஒன்றும் மறுக்கவே இல்லை. அண்ணன் அவர்கள் அனுபவமிக்கவர். தலைவர்கள்லாம் அன்ற காலத்துல வந்தாங்க, யார் வேணாலும் வந்தாங்க, பேசினாங்க. அவ்வளவு கிளம்பு காத்துக்கிட்டு இருந்தோம். போலீஸ் கூட இருக்காது. ஆனா நம்ம அந்த மாதிரி கட்டுப்பட்டு செயல்பட்டு எல்லாம் இருந்தோம், தூங்கிக்கிட்டு இருப்போம். தலைவர்கள் எழுப்பி பேசுற விஷயம் எல்லாம் உண்டு. அண்ணா அதுக்கெல்லாம் ஒரு இது இல்ல. பெருந்தலைவருடைய கூட்டத்தை நான் 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். யாரும் என்ன மிதிச்சுக்கிட்டுலாம் போனது இல்ல. அதுவும் பெரும் கூட்டம் தான் இருந்துச்சு அப்பவே கூட. நடக்காது. இது ஒரு ஒழுங்கற்ற ஒரு கூட்டமா எல்லாம் இருக்குது. ஒரு இடத்துல நம்ம பார்த்தோமே. அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல போலீஸ் எவ்வளவு கட்டுப்படுவாங்க? நான் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் விஜயனுடைய அரசியல் வருகையை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்த அந்த காலத்துல தான் விக்கிரவாண்டியில மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் காவல்துறை கொடுத்த பாதுகாப்பு 8000 பேர். அந்த இடத்துல என்னாச்சு, ஒரு கட்டத்தில் கிரௌடு சொல்லாது அந்த மேடையை நோக்கி நெருங்குறாங்க, அழுத்திக்கிட்டு முன்னேறாங்க. அப்ப அங்க இருக்க காவல் அதிகாரி சொன்னாரு, உடனடியாக உங்க தலைவரை பேசி மாநாட்டை முடிக்க சொல்லுங்க, இல்லாட்டி இங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும், பெரிய உயிர் பலி ஏற்படும். அவரை முதல்ல பேச சொல்லுங்க. மாநாட்டை முடிச்சவொடனே இந்த மக்களை நாங்க வெளியேற்றி ஆகணும் அப்படின்னாங்க. 10,000 சேர் உடஞ்சு போச்சாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் 6:40 விஜய் பேசி முடிச்சாரு. இதெல்லாம் மறக்க முடியற காரியம் இல்ல. அன்னைக்கெல்லாம் ஸ்டாலின் இல்லாத நீங்க நடத்திருப்பீங்களா? நீங்க அன்னைக்கு ஸ்டாலின் போலீஸை குறைச்சாரா உங்களுக்கு? இல்ல. இதெல்லாம் இவங்களுடைய உள்ள இருந்த அந்த செய்தி. இது அந்த கட்சிக்காரனே அந்த கிரௌடு சொல்ல அவரை பார்த்துட்டு வெளியில ஓடின விஷயம் நடந்திருக்குது. ஆனா அன்னைக்கு அந்த மாநாட்டில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்காததற்கு காரணம் தமிழக காவல்துறை. ஆனா இந்த விஜய் இன்னைக்கு காவல்துறைக்கு பொறுப்பானவர் சொல்றாரு, இது காவல்துறை தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. அநியாயமான குற்றச்சாட்டு. இப்ப இருந்து போலீஸ் துறை உங்களுக்கு தான் சொல்லுங்க. போலீஸ் விட்டு ஒரு அறிக்கை விட சொல்லுங்க, இதை செஞ்சது காவல்துறை தான் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். எல்லா இடத்துலயும் உங்களுக்கு காவல்துறை சப்போர்ட்டாவே நின்று இருக்குது. எந்த இடத்துலயுமே எதுவும் மறுக்கல. அப்படி இருக்க காவல்துறை மீது குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம்? உங்களை காப்பாத்திக்கிறீங்களா? அது நீங்க வேற விதத்துல காப்பாத்திக்கீங்க. மேல சிபிஐ கிட்ட போய் பேசுங்க. எல்லாம் பண்றீங்கல்ல ஏற்கனவே. கடைசியா நீங்க தான் சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வரும்போது டாடா காட்டிக்கிட்ட வந்த ஒரே ஆள் நீங்க தான். ஏன்றதை மட்டும் இப்ப விளக்குங்க, அப்புறம் பாத்துக்கலாம்.